ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். ஸோ 10th 11th 12th ஸ்டாண்டர்ட் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், பப்ளிக் இந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டில் 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாம் ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷன் பிப்ரவரி 2025 டைம் டேபிளை பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஏற்கனவே எக்ஸாக்டாக நமக்கு செய்முறை தேர்வுகள் எப்போது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்துறை ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. +2 பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு செய்முறை தேர்வு பிப்ரவரி 7ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதிக்குள்ளே நடத்தி முடிக்க சொல்லியிருக்காங்க. +1 பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு செய்முறை தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 15 தொடங்கி 21ஆம் தேதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி தேர்வுகள் துறை இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கான வேலைகள் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஸோ ப்ராக்டிக்கல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படியா இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டம்லாம் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக தேவையில்ல. ஸோ ப்ராக்டிக்கல் பொறுத்த வரைக்கும் எப்படி நடக்கணும் உங்களுக்கே தெரியும். ஸோ டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நியூஸ் மீடியாவிலும் அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செய்தி குறிப்பு இருக்குது. 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு செய்முறை தேர்வு அறிவிப்பு. 11, 12ஆம் வகுப்பு செய்முறை தேர்வு அட்டவணை பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. 11ஆம் வகுப்பு செய்முறை தேர்வுகள் பிப்ரவரி 15 21ஆம் தேதியும், அதே மாதிரி 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பிப்ரவரி 7ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதிக்குள் செய்முறை தேர்வுகள் வந்து நடத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே செய்முறை தேர்வு மதிப்பெண்களை வந்து பார்த்திங்கன்னா தேர்வுகள் துறைக்கு வந்து அனுப்புவாங்க பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு. இப்போ பாட்னியில் 70 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எழுதுவாங்க. உங்களுக்கு 30 மார்க் ப்ராக்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் அலிஷன் பண்ணி மார்க் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ 10th டைம் டேபிள் இதில் காட்டுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதான் அந்த ஷெடியூலு 2024-25 பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஷெடியூலு. ஸோ இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் ஷெடியூல்னு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் ஷெடியூல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 12th ஸ்டாண்டர்டுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து பிப்ரவரி 7ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி +1க்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் பிப்ரவரி 15ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10th ஸ்டாண்டர்ட் இங்கே இருக்குது பாருங்கள். 10th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் 22ஆம் தேதியிலேருந்து 28, அதாவது பிப்ரவரி 22ஆம் தேதியிலேருந்து 28 இந்த இடத்துல சயின்ஸுங்கிற ஒரு ப்ராக்டிக்கல் மட்டும்தான் நடக்கும். சரிங்களா? யாருக்குன்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு. அப்போ 10th ஸ்டாண்டர்டுக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 22ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 28ஆம் தேதியோட கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டேட் வந்து பார்த்தீங்கன்னா மாறும். அவங்க ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா நடத்துவாங்க. அதே மாதிரி 11th பிப்ரவரி 15லேருந்து 21ஆம் தேதிக்குள்ளே முடிக்கணும். 11th முடிஞ்ச அடுத்த நாள் 10th ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் ஆகுது. 12th வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 7ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதான் அப்டேட்டு. வீடியோ நம்ம தான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவனாசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அப்டேட் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலாம் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ இதான் அப்டேட்டு. தேங்க்யூ.